லாஜிக்கல் ரீசனிங்கில் கோடட் பிளட் ரிலேஷன். ஆல்ரெடி நம்ம வந்து பிளட் ரிலேஷன் பார்த்துட்டோம். இரத்த உறவுகள்னு சொல்லி ஒரு டாபிக் ஒன்று பார்த்தோம், பிளட் ரிலேஷன்ஸ். அந்த டாபிக் வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கோடட் பிளட் ரிலேஷனே தெரியும். ஒன்றும் கிடையாது, ஆஸ் யூஷுவல் பிளட் ரிலேஷனை கோடு வச்சு ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ அது எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. A into B மீன்ஸ் A இஸ் ஃபாதர் ஆஃப் B அப்படின்னா. ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஃபாதரை குறிக்கும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதுக்கு என்ன தேவைப்படுது. ஸோ என்னென்னா வந்து ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் சன்ஸை வந்து பிரதர், அதாவது மை மதர்ஸ் ஆர் மை ஃபாதர்ஸ் சன்ஸ் இஸ் பிரதர். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ், டைரக்ட் ரிலேஷன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மை மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் டாட்டர் வந்து சிஸ்டர் அப்படிங்கிற மீனிங் ஆகும். அதே போல் மை மதர்ஸ் ஆர் ஃபாதர்ஸ் அப்படிங்கிறது, ஃபாதர் அப்படிங்கிறது கிராண்ட் ஃபாதர், ஆல்ரெடி வேணும். அதே போல் மதர்ஸ் ஆர் ஃபாதர்ஸ் மதர் வந்து கிராண்ட் மதர். சன்ஸ் ஒய்ஃப், டாட்டர் இன் லா. மை டாட்டர்ஸ் ஹஸ்பண்ட் சன் இன் லா. மை ஹஸ்பண்ட்ஸ் ஆர் ஒய்ஃப்ஸ் சிஸ்டர், சிஸ்டர் இன் லா. மை ஹஸ்பண்ட்ஸ் ஆர் ஒய்ஃப்ஸ் பிரதர், பிரதர் இன் லா. மை பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் சன், நெஃப்யூ. பாருங்கள், சன் வரும் பொழுது நெஃப்யூ யூஸ் பண்ணுவோம். மை பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் டாட்டர் வந்து நீஸ். மை அங்கிள் ஆர் ஆண்ட்ஸ் டாட்டர் ஆர் சன் வந்து கசின். மை பிரதர்ஸ் ஒய்ஃப் சிஸ்டர் இன் லா. மை சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் பிரதர் இன் லா. மை கிராண்ட் சன்ஸ் ஆர் கிராண்ட் டாட்டர்ஸ் சன் ஆர் டாட்டர், கிராண்ட் சன் ஆர் டாட்டர். ஸோ டைரக்ட் ரிலேஷன்ஸ். இதை வந்து நீங்கள் எந்த ஒரு டவுட் இருக்கக்கூடாது. இது கிளியராக இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஜெனரேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நவ் வி ஆர் ஜெனரேஷன் 3. நம்ம யாருங்க? ஜெனரேஷன் 3ல் இருக்கோம்னு அர்த்தம். ஸோ செல்ஃப், அது நான் என்னையை குறிக்கும், சரிங்களா? அப்படி யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே வந்து ஜெனரேஷன் 3, 3வது சந்ததியில் நாங்கள் இருக்கிறோம் அர்த்தம். என்னுடைய அப்பா, மை மதர், மை ஃபாதர்ஸ், மை அங்கிள், மை ஆண்ட், மை மேட்டர்னல் அங்கிள், மை பேட்டர்னல் அங்கிள் எல்லாமே யார் பண்ணுறாங்க? ஜெனரேஷன் 2. ஓகேங்களா? டைரக்ட் ரிலேஷன்ஸ் வந்துடும். அவங்களுடைய ஃபாதர்ஸ், என்னுடைய மதருடைய ஃபாதர், என்னுடைய ஃபாதருடைய ஃபாதர், ஓகேங்களா? ஸோ எல்லோரும் யாருங்க? ஜெனரேஷன் 1. புரியுதுங்களா? நம்ம இருக்கோம், நம்ம 3rd ஜெனரேஷன் இருக்கோம். என்னுடைய அப்பா வந்து ஜெனரேஷன் 2, எங்கள் அப்பாவுடைய அப்பா வந்து ஜெனரேஷன் 1. இப்போ எனக்கு பிறக்கிற குழந்தை தான் ஜெனரேஷன் 4, 4வது சந்ததிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இது வந்து அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்டுட்ருக்கான். ஸோ தெரியாமல் போய் நம்ம வந்து எந்த ஜெனரேஷனில் இருக்குதுன்னு கேட்பாங்க, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஸோ டேரக்டாக பண்ண கொஸ்டின்ஸ் போய்க்கலாம், அவ்வளோதான். இது சிம்பிளஸ்ட்டு, ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றா, கண்டிப்பாக நீங்கள் டயக்ராம் போட்டாகணும். ஸோ நான் வந்து பிளட் ரிலேஷன்ஸ் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணும் போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக ஒரு டயக்ராம் போட்டிருந்தால் மட்டும்தான் ஆன்சரே கொடுக்க முடியும். ஸோ டயக்ராம் இல்லாமல் போகணும் அப்படின்னா நீங்கள் கேன் ப்ராக்டிஸ் வெரி வெல். ஸோ நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், கொஸ்டின்ஸ் பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆர்டர் தேவையில்லை. அங்கே எழுதியிருப்போம் பிளட் ரிலேஷன்னா ரிவர்ஸ் ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ரிவர்ஸ் ஆர்டர் இங்கே தேவையில்லை, சரிங்களா? டைரெக்டாகவே சொல்லிடலாம், ஜம்ப் பண்ணிக்கலாம். டயக்ராம் போட்டாலும் டைரெக்டாகவே ரிலேஷன்ஸ் எடுத்து டயக்ராம். ஸோ டயக்ராமில் வந்து கண்டிப்பாக மேல் ஃபீமேல் அப்படிங்கிற ஒரு டயக்ராம் இருக்கணும். ஸோ சில டைமில் நீங்கள் வந்து மேலே வந்து ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபீமேலை மைனஸ்ன்னு சொல்லுவாங்க, எப்படியோ வச்சுக்கோ. டயக்ராம் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? அப்ளை ரிலேஷனை அப்ளை பண்ணிக்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்ட ரிலேஷனை ஃபைண்ட் பண்ணணும், அதான் ஃபைண்ட் ரிலேஷன். இந்த ஸ்பான்டேனியஸ் ஒர்க்கை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் ஆகிரும், ஒன்றுமே கிடையாது. ஸோ கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ப்ராக்டிஸ் ஆகிரும். பட் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா 2 or 3 சம்ஸ் போட்ட உடனே நீ இன்னும் பெருசாக கற்றுக்கிட்டேன் இதுதானே, அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, நான் வந்து எக்ஸாமில் எல்லாம் போட்டுருவேன் அப்படின்னு நினச்சி போகக்கூடாது. அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்கப்பா. ஈச் அண்ட் எவரி பர்சன் ஹேஸ் ஸோ திங்க் லைக் we are did well அப்படின்னு சொல்கிறீங்க. நான் செஞ்சிருவேன். ஆனால் இப்போ பாருங்கள், செஞ்சிட்ருக்கான், நான் தொடர்ந்து இதே மாதிரி நிறையா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் அச்சீவ் ஆகிருக்கான். புரியுதா?
இது ஒன்றும் மேட்ரு இல்லை, நான் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோமா பாஸ் அது அச்சீவ் ஆகிறது டிலே ஆகிருக்கலாம், அல்லது அச்சீவ் ஆகாமலும் போயிருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் தான். நீ என்ன ஒர்க் பண்ணு, ஜாப் போயிருக்கோ, ஃப்ரீயாக இருந்துக்கோ, என்ன வேணும் பண்ணிக்கோ, சரியா? ப்ராக்டிஸ் ஒரு நாளைக்காவது டெய்லி ஒரு வந்து 50 to 100 சம்ஸ் பர் டே நீ ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸ்பீடே வராது. இங்கே இருக்கிற இப்போ எக்ஸாம்ஸில் கேட்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் செஷனை நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், புக்கு கையில் வச்சுருந்தீங்க, புக்லேயே எடுத்துங்க. ரீட் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் தி கொஷின்ஸ் கிவன் பிலோ. ஸோ அவங்க கொடுத்துருக்கான் இது மாதிரி வந்து எங்களுடைய ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஏ இன்ட்டு பி. ஸோ எடுத்தோடனே சால்வ் பண்ண ட்ரை பண்ணாது, ஜஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, டைரக்ஷன்ஸை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க பாருங்கள். அந்த ஏ இன்ட்டு பி மீன்ஸ் ஏ இஸ் தி ஃபாதர் ஆஃப் பி. ஸோ ஏ ப்ளஸ் பி மீன்ஸ் ஏ இஸ் ஒய்ஃப் ஆஃப் பி. ஸோ இந்த டைரக்ஷன்ஸை கேட்டால் புரிஞ்சுங்க. அதாவது இன்ட்டு வந்துச்சு அப்படின்னா ஃபாதரை குறிக்குதுன்னு எடுத்தோம், ப்ளஸ்ஸு வந்து ஒய்ஃபை குறிக்குது. ஸோ டிவிஷன் அப்படிங்கிறது வந்து டாட்டரை குறிக்குது. ஸோ மைனஸ் அப்படிங்கிறது சன்னை குறிக்குது. ஸோ இது கேர்ஃபுல்லாக கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்துக்குங்க. பாருங்கள், இப்படி ஒரு கொஷின் கேட்டிருக்கான். பி இன்ட்டு ஏ மீன்ஸ் அப்படி கொடுத்துருக்கான், மீன்ஸ் பி இஸ் தி ஃபாதர் ஆஃப் பி அப்படி மாற்றி கொடுத்துருக்கான் ஒரு எக்ஸாமில். ஸோ டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடும், புரியுதுங்களா? இப்படி மாற்றி கேட்பான். ஆனால் கேர்ஃபுல்லாக இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னு ஜஸ்ட் போய் திங்க் பண்ணி பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ஹவ் இஸ் எல் ரிலேட்டட் டு, சரிங்களா? ஹவ் இஸ் த எல் ரிலேட்டட் டு Q இன் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாமா என்ன செய்யலாம் அப்படின்னு. ஸோ ஒரு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, எல் எடுத்துக்கிறோம். டிவிஷன்னு கொடுத்துருக்கானா, ஸோ டிவிஷன் என்ன குறிக்குது, டாட்டர். இப்போ எல் இஸ் தி டாட்டர் ஆஃப் எம். இது மாதிரி நீங்கள் டயக்ராம் போட்டாகணும். எல் இஸ் தி டாட்டர், சர்க்கிள் பண்ணிக்கோங்க. யாரோட, எம்முடைய டாட்டர் அப்படின்னு அர்த்தம். எம் இன்ட்டு ஓ, சரிங்களா? எம் இன்ட்டு ஓன்னு என்ன அர்த்தம், எம் இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஓ. எம் இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஓ. மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ்னா சன். ஓ இஸ் தி சன் ஆஃப் பி. ஓ இஸ் தி சன் ஆஃப் பி. டிவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பி இஸ் தி டாட்டர் ஆஃப் கியூ. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமானது ஒன்று அப்படின்னா கியூங்கிறது மேலோ அல்லது ஃபீமேலோ தெரியாமல் தான் இருக்கும். அதுதான் வந்து டைரக்ஷன்ஸே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். யார் கேட்குறாங்க, ஹவு இஸ் எல் ரிலேட்டட் டு கியூ அப்படின்னா, ஹவு இஸ் எல் ரிலேட்டட் டு கியூனா கியூ தான் எல்லை என்னவென்று அழைப்பார். அப்படி உறவு கியூ தான் எல்லை என்னன்னு அழைப்பாருங்க. ஸோ கிளியர் தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சுங்க, எல் வந்து ஒரு ஃபீமேல். அதனால் ஆப்ஷன்ஸில் பாருங்களேன், டாட்டர் இன்லா, டாட்டர் நீஸ், சரிங்களா? நீஸ் எல்லாமே வந்து இந்த ஃபீமேல் சம்மந்த ரிலேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி ஏதாவது மேல் ரிலேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல் இஸ் தி ஃபீமேல் அப்படிங்கிறது கிளியர் ஆச்சு. இப்போ நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாமா, எல் இஸ் தி டாட்டர் ஆஃப் எம். ஓகேங்களா? டாட்டர் ஆஃப் எம். அப்போது எம்ங்கிறது யாருன்னா, எம்முங்கிற ஒரு ஃபாதருக்கு அது கிளியர், ஃபாதர்னே சொல்லிட்டாங்க. எம் இஸ் தி ஃபாதர், அவங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எம் இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓ இஸ் தி சன்னு வர சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பாருங்களேன், அப்போ எம்முன்னு இருக்காருங்களா, அவருக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க, ஒரு சன் இருக்காங்க. இது ஒரு டாட்டர், இது ஒரு சன் அப்படின்னு கிளியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓ இஸ் தி சன் ஆஃப் பி அப்படின்னு என்ன அர்த்தம், இவங்க 2 பேர் வந்து கப்புள்ஸ். புரியுதுங்களா? கப்புள்ஸ். எம்மும் பியும் கப்புள்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டாட்டர், ஒரு சன் இருக்காங்க. பி இஸ் தி டாட்டர் ஆஃப் கியூ. இவர் தாங்க யாருங்க, கிராண்ட் ஃபாதராகவும் இருக்கலாம், கிராண்ட் டாட்டராகவும் இருக்கலாம். இப்போ இவர் தான் யாருங்க, கியூ வந்து எல்லை என்ன நினைப்பார், கிராண்ட் டாட்டர் அப்படிங்கிறத சரியான விடை. புரியுதுங்களா?
ஸோ இது மாதிரி ரிலேஷனை ஃபஸ்ட்டு ஸ்லோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ எடுப்பில் வந்து தெரியும் சொல்லி ஃபாஸ்ட்டாக போடக்கூடாது. இப்போது ஸ்பீடு எப்படி வரும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோர் தென் 100 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஸ்பீடு வரும். எடுத்து ஸ்பீடு வராது. இப்போ எக்ஸாமில் நீங்கள் வந்து ஜஸ்ட் 30 செகண்டில் கரெக்ட் பண்ணியே ஆகணும். ஆனால் மாடல்ஸ் நிறையா மாடல்ஸில் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கான் அப்படிங்கிறதும் மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஸோ அதே சேம் டைரக்ஷன். கொஷின் நம்பர் 2 பாருங்கள். What will come in the place of the question mark to establish that Q is the nephew of T in the expression? ஸோ இங்கே இருக்க அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எடுத்து வந்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வந்தால் இது கிளியராக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா? அந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வருதுன்னு பாருங்கள். கொஸ்டின் மார்க் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ வந்து இந்த கொஸ்டின் மார்க் கிடையாது, இங்கே இருக்கிற கொஸ்டின் மார்க் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ Q கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல என்ன வரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் டேஷ் கொடுத்துடலாம், என்னன்னு தெரியாது. பட் ஆர் டிவிஷன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆர் இஸ் தி டாட்டர் ஆஃப் எஸ். ஆர் இஸ் தி டாட்டர் ஆஃப் எஸ். எஸ் இன்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. எஸ் இஸ் தி ஃபாதர் ஆஃப் டி. அவ்வளோதான், அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. இதை கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாமா சரியாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். இப்போ எந்த இடத்துல என்ன வரணும்? Q இஸ் தி நெஃப்யூ. நெஃப்யூனா என்ன மீனிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் கேரக்டர், ஃபீமேல் ரிலேஷன்ஸ் வர போகிறாங்க. Q இஸ் தி ஃபீமேல், அது நீ நெஃப்யூ ஆஃப் டி. அப்போது ஃபீமேல் வரணுன்னா என்ன யூஸ் பண்ணணும் இங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, அது இன்ட்டு யூஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இன்ட்டு யூஸ் பண்ண, இன்ட்டுங்கிறது ஃபாதரை தானே குறிக்குது, முடியாது. சன்னு மைனஸ், அப்போது ஆப்ஷன்ஸில் பியும் வராதா? சரிங்களா? ஆப்ஷன்ஸில் பியும் வராது. இன்னொன்று சொல்லாமே என்ன வருது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்னங்க, நெஃப்யூன்னா மேல் தானேங்க. நெஃப்யூங்கிறது மேலே தான் குறிக்குது. ஸோ மேல் ஆப்ஷன்ஸ் தான் வரும். ஓகேங்களா? மேல் ஆப்ஷன்ஸ் தான் வரும், ஃபீமேல் ஆப்ஷன்ஸ் வந்து வராது. இந்த ஐடியாவில் நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணணுங்க. ஸோ இதை வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஃபீமேல் ஆப்ஷன்ஸை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்க்கலாம். சரி, என்னென்ன வரும் அப்படின்னு பாருங்கள். அதாவது இன்ட்டு வரும், மைனஸ் வரும். இன்ட்டு வரும், மைனஸ் வரும். அப்போது இன்ட்டு வருமா மைனஸ் வருமா செக் பண்ணி பாருங்கள். Q இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஆர். Q இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஆர். இப்போ ஆக்சுவலி என்ன சொல்லணும், இப்போது Q இஸ் தி நெஃப்யூ தானே, எப்படி ஃபாதர் வர முடியும்? அதனால் பெண்டிங் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், யாரை நெஃப்யூ சொல்லுவோம்? மை பிரதர் ஆர் சிஸ்டர் சன். மை பிரதர் ஆர் சிஸ்டர் சன். அப்போது என்ன வரும் அப்படின்னா மைனஸை யூஸ் பண்ணி பார்க்கலாமா? Q இஸ் தி சன் ஆஃப் ஆர். Q இஸ் தி சன் ஆஃப் ஆர். R is the daughter of S. S is the என்ன சொல்லியிருக்காங்க, என்ன வருது? S is the father of T. ஸோ இப்படியே பார்த்துட்டு வரும்போது என்ன வருங்க, என்ன வரும்? நான் இருக்கிற T இருக்கான் இல்லைங்களா? T என்னுடைய சிஸ்டருடைய ஒரு சன் இருக்கான். அப்போது என்ன ஒரு ஆன்சர்? C என்பது தான் சரியான விடை, B வராது. புரியுதா? ஸோ இது மாதிரி கம்பேரிட்டிவாக நீங்கள் சால்வ் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் சம் போகலாம். Question number 3. Which of the following relations are true based on the relations given the equations? So start பண்ணிக்கலாம், ஈஸியாக தான். ஸோ A பாருங்கள், A கொடுத்தாச்சு. மைனஸ் கொடுத்துருக்காங்களா? மைனஸ் தான். A is the son of B. ஓகேங்களா? ஸோ இன்ட்டு கொடுத்துருக்காங்க. B is the father of C. ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. C is the wife of D. ஸோ அதுக்கப்புறம் மைனஸ் கொடுத்துருக்கும் போது என்ன வரும்? D இஸ் தி சன் ஆஃப் E. அவ்வளோதாங்க. கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது டேரக்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரிலேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாமா? A இஸ் தி சன் ஆஃப் B. அப்போ பின்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஒரு பையன் இருக்கான் ஏங்கிறது. ஸோ B இஸ் தி ஃபாதர் ஆஃப் C. அப்போ பிங்கிறவர் வந்து ஏங்கிற ஒரு சன்னும், பிங்கிற ஒருத்தர் ஃபாதர் இருக்கார், அவருக்கு ஏங்கிற ஒரு சன்னும், சிங்கிற ஒரு டாக்டர் இருக்காங்க. C இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் D. அப்போது டிங்கிறவ யார்? சன் இன்லா. யாருக்கு? பிக்கு சன் இன்லா. அதாவது இங்கே ரெண்டு பேரும் வந்து கப்புள்ஸ். கிளியர்? D இஸ் தி சன் ஆஃப் E. அப்போ அந்த
சன்னின்லாவுடைய அப்பாவோ அம்மாவோ யாரோ இருக்காங்க. சரிங்களா? ஸோ கொஷின் பார்க்கலாமா? சி இஸ் தி மதர் ஆஃப் ஏ. இப்போ சி இஸ் தி மதர் ஆஃப் ஏ சான்ஸ் இல்லை இல்லைங்களா? சி இஸ் தி மதர் ஆஃப் ஏ சான்ஸ் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. டி எடுத்துக்கலாமா? டி இஸ் தி பிரதர் ஆஃப் ஏ. ஸோ டி இஸ் தி பிரதர் ஆஃப் ஏ, ஏன்னா அவர் வந்து என்ன வருங்க, பிரதர் இன்லா தான் வராரு, அதனால் எதுவும் வராது. இ இஸ் தி மதர் இன்லா ஆஃப் சி. இ இஸ் தி மதர் இன்லா ஆஃப் சி. இ இஸ் தி மதர் இன்லா ஆஃப் சி. கரெக்ட் தான். பட் ஈங்கிறது மேலோ ஃபீமேலோ தெரியாது. சரிங்களா? அதனால் இந்த ஆப்ஷன் சிங்கிறதும் டவுட்டு தான், வராது. டி எடுத்துக்கலாமா? இ இஸ் தி ஃபாதர் ஆஃப் டி. இ இஸ் தி ஃபாதர், அகெயின் ஈங்கிறது மேலோ ஃபீமேலோ தெரியாது, வராது. ஸோ நன் இஸ் ட்ரூ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ண தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஷின் நம்பர் 4. இது பாருங்க, சிங்கிள் கொஷின்ஸ். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து 3 or 5 கொஷின்ஸ் கேட்பாங்க, சிங்கிள் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ பேராகிராஃப் கொடுத்து 3 or 5 கொஷின்ஸ் கேட்கக்கூடியது யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு, மேட்டு, பேங்க் எக்ஸாம்ஸு, சரிங்களா, டயர் 2 எஸ்எஸ்சி, அதே மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிலிம்ஸ் பண்ணுறவங்களுக்கு மெயின் எக்ஸாம்ஸ்க்கெலாம் கேட்பாங்க. பட் இந்த எஸ்எஸ்சி, டயர் 1, ஆர்ஆர்பி அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே சிங்கிள் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. இது ஈஸியான கொஷின்ஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அது இன்ட்டு அப்படிங்கிறது யார் குறிக்குது? டாட்டரை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து ஹஸ்பண்டை குறிக்கிறது. அதே மாதிரி மைனஸ் அப்படிங்கிறது வந்து சிஸ்டர்ஸ் வந்துடுறாங்க. ஸோ வாட் டஸ் எம் ப்ளஸ் என் மைனஸ் பி இன்ட்டு கியூ? ஸோ டயக்ராம் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ எம்மு ப்ளஸ்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஹஸ்பண்ட். ஸோ எம் இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் என். ஓகேங்களா? மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என் இஸ் தி சிஸ்டர் ஆஃப் பி. என் இஸ் தி சிஸ்டர் ஆஃப் பி. இன்ட்டு வேறு வந்திருக்குது. ஸோ பி இஸ் தி டாட்டர் ஆஃப் கியூ. பி இஸ் தி டாட்டர் ஆஃப் கியூ. இதான் ரிலேஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ரிலேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எம் இஸ் தி ஹஸ்பண்ட், என் இஸ் தி சிஸ்டர் சொல்லியிருக்கோம். அப்போ ரெண்டு பேரும் இவங்க யாருங்க? கப்புள்ஸ். இவங்க ரெண்டு பேரும், அதாவது எம்முங்கிறோம் என்னங்கிறோம். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. கிளியராக? என் இஸ் தி சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னா ஸோ இவங்களுக்கு ஒரு அது என்னும் பியும் வந்து சிஸ்டர்ஸாக இருக்காங்க. பி இஸ் தி டாட்டர் ஆஃப் கியூ. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு பேரண்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இவங்க பேரண்ட்டுங்கிறது மேலாகவும் இருக்கலாமா ஃபீமேலும் இருக்கும், யாருன்னு தெரியாது. ஸோ பெண்டிங் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எம்மை பற்றி சொல்கிறாங்க. எம் இஸ் தி பிரதர் இன்லா ஆஃப் கியூ. எம் இஸ் தி பிரதர் இன்லா ஆஃப் கியூ வருமா? செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். எம் இஸ் தி பிரதர் இன்லா ஆஃப் கியூ. கியூக்குரிய பிரதர் இன்லா வர மாட்டாங்க. சன் இன்லா வரத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது, தவிர பிரதர் இன்லா கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. எம் இஸ் தி அங்கிள் ஆஃப் கியூ. எம் இஸ் தி அங்கிள் ஆஃப் கியூ கிடையாது இல்லையா? இப்போ சொல்கிறோம் சன் இன்லான்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, சன் இன்லா இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா சார்? ஃபாதராக மதர் இருந்துட்டு போகிறாரு, பட் எம்ங்கிறவர் சன் இன்லா. ஸோ சிம்பிளஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 5. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டைரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறது மதர் இன்லாவை குறிக்குது. ஸோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சைல்டை குறிக்குது. ஸ்டார் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ். ஆஷ் அப்படிங்கிறது சைப்ளிங். அதே மாதிரி எக்ஸ்க்ளமெண்ட்ரி டாட்டர் இன்லா அண்டு வந்து மேரீட். டி இஸ் மேரிட் டு எஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் ஆர்ஸ் ஹஸ்பண்ட் இஸ் ரிலேட்டட் டு ஹெச். கிளியரா? என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து டயக்ராமாக மாற்றிக்கலாம். ஸோ பி இருக்காங்க இல்லையா? ஆஷ்னா என்ன அர்த்தம்? சைப்ளிங்ஸ். ரெண்டு பேர் வந்து சைப்ளிங்ஸ். ஆர் கிளியரா? இந்த டைரக்ஷன்ஸ் ரெண்டு பேர் சைப்ளிங்ஸ் அப்படிங்கும்போது அவங்க பிரதர் சிஸ்டர் சம்திங் இருப்பாங்க. எக்ஸ்க்ளமெண்ட்ரி என்ன வருது? டாட்டர் இன்லா. ஸோ அதை கிளியர் பண்ணுறாங்க பாருங்கள். ஆரை வந்து ஃபீமேல் தான் அப்படின்ட்டாங்க. ஆர் இஸ் தி ஃபீமேல் ஆஃப், அது டாட்டர் ஆஃப் பி. அப்போ பிங்கிறவர் ஒரு பேரண்ட்டு, சரிங்களா? அவர் யாருன்னு தெரியாது, பார்க்கலாம். ஸ்டார் கொடுத்துருக்காங்க, பேரண்ட்டு தான். பி இஸ் தி பேரண்ட். பேரண்ட்டுன்னு கொடுக்கும்போது என்ன, ஃபாதராகவும் இருக்கலாம் மதராகவும் இருக்கலாம், தெரியாது. ஸோ பேரண்ட் ஆஃப் எஸ். அப்போது பாருங்கள், கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னு ஒருத்தர் பேரண்ட் இருக்கார், அவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு டாக்டர் இருக்கார். ஆனால் இவர் டாக்டராகவும் இருக்கலாம் சன்னாகவும் இருக்கலாம்.
ஆனால் இந்த எஸ் என்ன சொல்கிறாங்க, அண்டு சொல்லியிருக்காங்க. அண்டு என்னன்னா மேரீடு, ஹெச். இப்போ எஸ்ஸு ஹெச் மேரீடு. இங்கேயும் பாருங்களேன், இவர் வந்து எஸ்ஸுங்கிறது என்னது, மேலே அது டாட்டரோ சன்னோ சொல்லவே இல்லை. ஓகேங்களா, டாட்டரோ சன்னோ சொல்லவே இல்லை, அவங்க மேரீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ்க்கு வரல. கொஸ்டின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஹார்ஸ் ஹஸ்பண்ட் இஸ் ரிலேட்டட் டு ஹெச். என்ன வரும், ஹார்ஸ் ஹஸ்பண்ட் இஸ் ரிலேட்டட் டு ஹெச். இப்போது ஹார்ஸ் ஹஸ்பண்டை யார் வராங்க, ஹார்ஸ் ஹஸ்பண்ட் யாருங்க தெரில. ஒரு ஆர் ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்கார், யாருன்னு தெரியல, சரிங்களா. ஆனால் கொஷின்ஸ் வந்து ஆருடைய ஹஸ்பண்டு இஸ் ரிலேட்டட் டு ஹெச். அப்போ ஹெச் ஆருடைய ஹஸ்பண்டு என்னவென்று அழைப்பார் பாருங்கள், என்னவென்று அழைப்பார் பாருங்கள். இவர் தாங்க ஃபாதரோ மதரோ, இவர் தான் வந்து ஃபாதரோ மதர். யார், பிங்கிறவர் ஃபாதரோ மதர். அவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டாட்டர் இருக்காங்க, ஒரு டாட்டர் ஆர் சன். இங்கேயும் வந்து ஒரு டாட்டர் ஆர் சன். அப்போ இவங்கெல்லாம் யார், சைல்டு. 3 சைல்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு வந்து இங்கே மேரிடாக இருக்குது. அப்போ மேரிடான ஹெச் வந்து என்ன சொல்லுவார், என்னுடைய ஒய்ஃபுடைய சிஸ்டர்ஸ் உடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க, பிரதர் இன் லா இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இப்படி புரிஞ்சுக்கணும். அந்த டைரக்ட் ரிலேஷன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிளியராக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஸ்டின் நம்பர் 6, அதே சேம் டைரக்ஷன். கொஸ்டின் நம்பர் 6 என்ன கேட்டிருக்கான். ஸோ இங்கே கரெக்டாக வந்து ஒரு ரிலேஷன்ஸ், அதாவது ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துறான். இப்போ வி இஸ் ரிலேட்டட் டு எஃப். அதே மாதிரி நீங்கள் டயக்ராம் போட்டுக்கலாமா. ஸோ ஒய் பர்சன்டேஜ்னா என்ன, சைல்டு. ஒய் இஸ் தி சைல்டு ஆஃப் சி. ஓகேங்களா, ஒய் இஸ் தி சைல்டு ஆஃப். இது சைல்டு அப்படிங்கிறபோது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீமேல் சைல்டாகவும் இருக்கலாம், மேல் சைல்டாகவும் இருக்கும், தெரியாது. அப்போ இவர் பேரண்ட்டு, சிங்கிறவர் ஒரு பேரண்ட்டு. ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார்னா ஸ்டார் கொடுத்துருக்காங்க. சி இஸ் தி பேரண்ட் ஆஃப் வி. அகெயின் இவர் பேரண்ட். அப்போ என்ன மீனிங்கு, ஒய் ஒரு சைல்டு, வி ஒரு சைல்டு, சிங்கிற ஒரு பேரண்ட். அண்டு வருமா, அடுத்தது அண்டு வந்து இருக்குது. என்னது, வி இஸ் மேரீடு. இவங்க 2 பேர் வந்து மேரீடுங்க, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப். யாருன்னு தெரில. ஸோ வந்து இவங்க மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கும், தெரியாது. எக்ஸ்க்ளமேட்டரி என்ன வருது, எல் இஸ் தி டாட்டர் இன்லா ஆஃப் எஃப். எல் இஸ் தி டாட்டர் இன்லா ஆஃப் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும் என்ன வரும் அப்படின்னு. இப்போ கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஸ் பாருங்கள். வி இஸ் ரிலேட்டட் டு எஃப். எஃப்ஐ வி என்னவென்று அழைப்பார், என்ன உறவில் கூப்பிடுவார். ஈஸியாகவே புரியுதா அப்படின்னு பார்க்கணும். சரி, எல் இஸ் தி டாட்டர் இன்லா. அப்போது எல் இஸ் தி டாட்டர் இன்லானா இவருடைய பையனோ பொண்ணு தானே, பையன், ஜென்ரலி பையன், சரிங்களா. இவருடைய பையன் இருந்தால் தான் இவன் டாட்டர் இன்லாவா ஆகும், எல் டாட்டர் இன்லாவாக வரப்போகிறாங்க. ஏன்னா 2 பேர் மேரிடாக இருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வருங்க, சன் இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. கொஸ்டின் நம்பர் 7. சேம் அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டேரக்டாக நம்ம வந்து ஈக்குவேஷன் போட போயிடலாம். எம் அட்டுங்க அப்படிங்கிறது மதர் இன்லா. ஸோ எம்ங்கிறது மதர் இன்லா ஆஃப் யாருங்க, எக்ஸோடைய மதர் இன்லா. அண்டு கொடுத்துருக்காங்க, எக்ஸு மேரிடு. யாரை மேரிட் பண்ணுறாங்க, பியை வந்து மேரிட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்க்ளமேட்ரி அப்படிங்கிறது பி இஸ் தி டாட்டர், இல்லையா, டாட்டர் இன்லா. பி இஸ் தி டாட்டர் இன்லா ஆஃப் எஸ். ஸ்டார் கொடுத்துருக்காங்களா, எஸ் இஸ் தி பேரண்ட், சரிங்களா. பேரண்ட் அப்படிங்கிறது ஃபாதர் மதர் இருக்கலாம். ஸோ எஸ் இஸ் தி பேரண்ட் ஆஃப் டி. ஓகேவா. ஸோ கொஞ்சம் இப்போ வந்து திங்க் பண்ணி பார்க்கணும். கொஸ்டின் கேட்டாங்க, பி இஸ் ரிலேட்டட் டு டி. டி வந்து பிஏ என்னவென்று அழைப்பார். டி வந்து பிஏ என்னவென்று அழைப்பார். ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாமா, என்னெல்லாம் ரீகால் பண்ணி பாருங்கள். எம் வந்து மதர் இன்லா, ஸோ மாமியார், எக்ஸுக்குடைய மாமியார். இவங்க 2 பேர் வந்து மேரேஜ் கப்புள். அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மதர். சரி, இருந்துட்டு போய் இந்த ரிலேஷன் நமக்கு வந்து கண்டுபிடிக்க தேவையில்லை, அப்படி வச்சுக்கலாம். ஸோ பி இஸ் தி டாட்டர் இன்லா ஆஃப் எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய அப்பா அம்மா, இப்போ வந்து எஸ்ஸுங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், பேரண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். எஸ் இஸ் தி பேரண்ட் ஆஃப் டி அப்படின்னா இவர் வந்து சன்னோ அல்லது டாக்டரோ இருக்காங்க. அப்போது டிங்கிறவர் சன்னோ டாக்டராக இருக்காங்க. அவருடைய என்ன வருங்க,
டாட்டர் இன்லாவா, இவங்க டாட்டர் இன்லானா என்ன மீனிங்கு, இவருடைய பிரதருடைய ஒய்ஃப் ஓகேங்களா. ஸோ பிரதருடைய ஒய்ஃபை என்னவங்க அழைப்போம் நம்ம, அந்த டைரக்ட் ரிலேஷன்ஸ் படித்து வச்சுக்கணும். என்னுடைய பிரதர் ஒய்ஃபை என்ன சொல்லுவாங்க, சிஸ்டர் இன்லா. புரிஞ்சிச்சா? ஸோ அது மாதிரி புரிஞ்சுக்கணும். அந்த டைரக்ட் ரிலேஷன்ஸை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இங்கே ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 8. ஸோ இது பாருங்கள், அருமையான ஒரு சம். ஸோ ஜென்ரலி இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப்பான சம் மாதிரியே இது தோணும் உங்களுக்கு. ஜென்ரலி இது டஃப்பான சம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரே ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அதை அதுக்கு மட்டும் டயக்ராம் போட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டோம். பட் இங்கே என்ன அப்படின்னா, W is the nephew of K. சரியா? எந்த ஆப்ஷன்ஸில் இது மாதிரி வரும் அப்படின்னா, ஸோ 5 ஆப்ஷன்ஸ்லேயும் இது மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 5 டயக்ராம்ஸ் போடணும். நினச்சி பார்த்தீங்களா? 5 டயக்ராம்ஸ் போட்டிங்கன்னா நிறைய டைமிங் இருக்கும். எங்கேயாவது சின்ன எரர் ஆகிடுச்சுன்னா டோட்டலாக ஸ்டாப் ஆயிரும். அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இது கோத்ரூ பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். W is the nephew. நெஃப்யூன்னா என்ன வரும், நெஃப்யூங்கிறது மேல் தானே. இப்போ W வந்து மேல் வராங்களா, அந்த ஆப்ஷன்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு எடுக்கணும். வேறு எதுவும் நீங்கள் பெருசாகவே எடுத்து போய் டயக்ராம் போயிடக்கூடாது. ஃபாஸ்ட்டாக டயக்ராம்லாம் போகக்கூடாது. ஜஸ்ட் நம்ம வந்து இது வருமா வராதா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் ஏ எடுத்து பார்க்கலாமா? இல்லை, ஆப்ஷன்ஸ் ஏ எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் எடுத்து செக் பண்ணணும் நீங்கள், கரெக்டாக வருதா அப்படின்னு. ஆப்ஷன் ஏ டபிள்யூவை பேஸ் பண்ணி எடுத்து பார்க்கணும். டபிள்யூ வந்து ஃபீமேல் வராங்களா அப்படின்னு பார்த்தீங்க. ஸோ எப்படி பாருங்கள், டபிள்யூ ஸ்டார் அப்படின்னா W is the பேரண்ட்னா வருது. W is the parent of ஜீன் வருது. சரிங்களா? அப்போ பேரண்ட் அப்படின்னா மதரும் வரலாம், ஃபாதரும் வரலாம் இல்லையா? அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, பெண்டிங் வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி எடுத்து பாருங்கள். W பற்றி சொல்லியிருக்காங்க. W எக்ஸ்க்ளமேட்ரி ஒய். இப்போ எக்ஸ்க்ளமேட்ரினா என்ன, W is the டாட்டர் இன்லா அப்படின்னு வருது. அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேரக்டர் இருக்குது. அதனால் ஆப்ஷன் பி வராது. அவ்வளோதான். வருமா வராதா செக் பண்ணிட்டு வந்துடுங்க. டயக்ராமாக ஃபஸ்ட்டு போடக்கூடாது. அடுத்து சி எடுத்து பாருங்கள். W ஸ்டார் எஸ். ஸ்டார்னு என்ன அர்த்தம், எகெயின் W இஸ் தி பேரண்ட் அப்படின்னு வருது. அதனால் அங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். வரலாம், வராமல் கூட போகலாம். டி எடுத்து பாருங்கள். W அண்டு ஐ. ஸோ W வந்து மேரீட் ஆகியிருக்காங்க. இந்த 22 மேரீட் இங்கேயும் வரும். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து ரிமூவ் ஆயிடுது. மீதி ஆப்ஷன் ஏசிடி வந்து வரும். ஸோ எக்ஸாம் ஹாலில் இப்படி ஒரு கொஷின்ஸ் கேட்கும்போது எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் அந்த டபிள்யூங்கிறது என்ன சொல்கிறதுங்க, ஃபீமேல் ஆர் மேல் கேரக்டரை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான டயக்ராம் மட்டும் நம்ம ட்ரை பண்ணாலே போதுங்க, ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இருக்க ஏசிடி 3 டயக்ராம் போட்டு செக் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். கேங்கிறது ஆஷ். ஸோ சைப்ளிங். ஸோ இங்கே 2 பேர் வந்து சைப்ளிங் ஆயிடுறாங்க. கேவும் ஒய்யும் சைப்ளிங். ஓகேவா? அண்டு டபிள்யூ, ஒய் அண்டு டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்வும் டபிள்யூவும் மேரீட் ஆகிருக்காங்க. இவங்க 2 பேர் கப்புள்ஸ். இவங்க 2 பேர் கப்புள்ஸ். W ஸ்டார் ஜி. W ஸ்டார் ஜினா W இஸ் தி பேரண்ட். பட் தெரியுது யார் வந்து மேல் யார் ஃபீமேலுங்கிறது இல்லை, தெரியவே இல்லை. W இஸ் தி பேரண்ட் ஆஃப் ஜி. அப்போது ஒய்யும் டபிள்யூ என்ன பண்ணுறாங்க, கப்புள்ஸாக இருக்காங்க. அவனுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஜி ஒருத்தர் இருக்கான். ஜி அப்படின்னு எடுத்திங்கன்னா ஜி இஸ் மேரீட் ஐ. அண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜி இஸ் மேரீட் ஐ. அப்போ இவனும் பார்த்தீங்கன்னா யார் வந்து பையன் யார் பொண்ணு யார் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க அதுவும் கிளியராக தெரியல. எகெயின் வந்து பாருங்கள், ஐ எக்ஸ்க்ளமேட்ரி டாட்டர் இல்லை, ஐ இஸ் தி டாட்டர் இல்லைனா இங்கே லேடி ஆகிடுறாங்க. ஐ இஸ் தி டாட்டர் இன் லா ஆஃப் டபிள்யூ. இப்போது டபிள்யூங்கிறது என்ன அப்படின்னு கிளியராகவே எங்கேயும் தெரியாதனால ஸோ இந்த ஆப்ஷன்ஸையே கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் வராது, பியும் வராது. கிளியருங்களா? ஸோ சி எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒய் ஆஷ்னா என்ன வந்துடுது, சைப்ளிங் வந்துடுது. ஸோ ஒய்யும் கேவும் சைப்ளிங் ஆகிடுறாங்க. அண்டு வந்திருக்கு. அடுத்தது
அண்டுனா மேரிட் ஆகிடுறாங்க ஜி. ஸோ ஸ்டார் வந்துருக்குது, பேரண்ட் ஆகிடாது, ஜிங்கிற ஒரு பேரண்ட்டு ஆஃப் டபிள்யூ, பேரண்ட் ஆஃப் டபிள்யூ. ஸோ டபிள்யூ அப்படிங்கிறது வந்து அடுத்து எகெயின் ஸ்டார் வந்துருக்குது, எகெயின் டபிள்யூக்கு ஒரு அது பாருங்கள், ஜியும் பியும், ஜி இஸ் தி பேரண்ட் ஆஃப் டபிள்யூ, எகெயின் டபிள்யூ இஸ் தி பேரண்ட் ஆஃப் எஸ். அடுத்த ஒரு ஜெனரேஷன் வந்துடுது. இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள், டபிள்யூ வந்து மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க முடியல, எஸ்ஸு அண்டு ஐ. சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா எஸ் அண்ட் ஐக்கெலாம் போகவே தேவையில்லை. ஏன்னு கேட்டால் கேட்டுருக்க கொஷின்ஸ் கேவையும் எஸ் டபிள்யூவும் கம்பேர் பண்ண சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இப்போது அவன் சொல்லக்கூடிய நெஃப்யூங்கிற மீனிங் என்னது? என்னுடைய டாட்டருடைய என்னுடைய பிரதர் ஆர் சிஸ்டருடைய சன்னு தான் நெஃப்யூன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து சியும் வரமாட்டேங்குது. ஸோ ஃபைனலாக டி எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாமா? பிஃபோர் தட் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம், அது பிளேஸ் இல்லாதனால. ஸோ டி எடுத்து செக் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வருமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். இல்லை நம்ம நன் ஆஃப் தீஸ் கொடுத்துட்டா ஆகணும். பாருங்க, கே ஆப்ஷன் டி. கே ஆஷ்னா அர்த்தம் அகேன்ஸ்ட் சைப்ளிங், கே ஒய்யும் சைப்ளிங். ஒய் அண்டு, ஸோ ஒய் மேரீடு ஜி, ஜி ஸ்டார், ஜி ஸ்டார், ஜி இஸ் தி பேரண்ட், ஜி இஸ் தி பேரண்ட் ஆஃப் டபிள்யூ. புரியுதுங்களா? ஸோ டபிள்யூ வந்து நெருங்கிட்டு இருக்கோம். இப்போது கே தானே அவர் கூப்பிட்றாரு, டபிள்யூ வந்து அண்டு வந்திருக்குது, எகைன் வந்து டபிள்யூ இஸ் மேரீட் ஐ. இப்போ ஐ என்னங்கிறது தெரிஞ்சால் போதுங்க. ஐ இஸ் தி டாட்டர் இன் லா. புரியுதுங்களா? ஐ இஸ் தி டாட்டர் இன் லா. ஸ்டாப் பண்ணிக்கோ, அவ்வளோதான், போதும். இவர் மேலுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மேலுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது டபிள்யூ இஸ் தி நெஃப்யூ ஆஃப் கே அப்படி இருக்கான்னு பாருங்கள். இவங்க 2 பேர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இவனுடைய பையன் தான். அதனால் ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். கிளியரா? ஸோ இது மாதிரி பொறுமையாக ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணிக்கங்க. நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டேரக்ஷனே வந்துருக்குது, நியூ டேரக்ஷன்ஸ். அண்டுனா ஃபாதரு, ஸ்டார்னா சிஸ்டர். ஸோ இங்கே ஒரு ஏரோ மார்க் வந்து மதர் இன்லா, ஆஷ் வந்து சைல்டு, அதே மாதிரி அட்டு வந்து மதர், டாலர் வந்து டாட்டர் இன்லா, ஸோ பர்சன்டேஜ் மேரீடு. ஸோ கொஷின்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிலேஷன் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அகெயின் கே ஸ்டார் கொடுத்துருக்காங்க இல்லையா? கே இஸ் தி சிஸ்டர் ஆஃப் ஜி. அண்டு வந்து நெக்ஸ்ட்டு ஜி இஸ் தி ஃபாதர் ஆஃப் எம். ஸோ இந்த ரிலேஷன்லாம் நீங்கள் தப்பாக போட்டிங்க அப்படின்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிரும், ஆன்சர் ராங்காக போயிடும். ஓகேங்களா? ஸோ எம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ்னால் எம் மேரீடு எல், அவ்வளோதான் ஸ்டாப் ஆகிருக்கு. இதில் யார் வந்து மேல் ஃபீமேலுங்கிறது தெரியாது. கொஷின் கேட்டிருக்கிறது எம் இஸ் ரிலேட்டட் டு கே. சரிங்களா? எம் இஸ் ரிலேட்டட் டு கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் திக் பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் வரும். எம் இஸ் ரிலேட்டட் டு கே. கே எம்ஐ என்னவென்று அழைப்பார். கே இருக்கா இல்லையா, அவர் எம் என்னவென்று அழைப்பார். ஸோ பர்சன்டேஜில் வந்து மேரீட் அப்படி வந்து நிற்குது. என்ன ஒரு ஆன்சர் இந்த இடத்துல பாருங்கள். மதர் அது என்ன சொல்கிறதுங்க, மேல் ஃபீமேல் வேறு தெரியாமல் இருக்குது. அதனால் மேல் ஃபீமேல் தெரியாமல் இருந்தால் நன் ஆஃப் திஸ் போகும். ஓகேவா? ஸோ திக் பண்ணி பாருங்கள். கே இஸ் தி என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார் வரும்போது கே இஸ் தி சிஸ்டர் ஆஃப் ஜி. அப்போது ஜிக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஜி இஸ் தி ஃபாதர் ஆஃப் எம். ஸோ ஜி வந்து அவங்க யார், எம்மோடைய அப்பா, அவர் மேரேஜ் ஆகிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இவங்க டாட்டரா அல்லது சன்னாக தெரியாது. ஓகேவா? இப்போ தெரிஞ்சால் தான் அவங்க மேரேஜ் ஆனவங்க யாருக்குன்னு தெரியும். இப்போ கொஷின் கேட்டிருக்கிறது ஹவு இஸ் எம் இஸ் ரிலேட்டட் டு கே. கே வந்து அவர் என்னவென்று அழைப்பார். இப்போ நான் தான் கே இல்லையா, என்னுடைய அப்பா சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னதுங்க, என்னுடைய பிரதருடைய பையனோ பொண்ணோ, என்னுடைய பிரதருடைய பையனோ பொண்ணோ தான் அந்த எம்மு. பிரதருடைய சன் ஆர் டாட்டர் என்ன சொல்லுவோம், எதர் நேஃப்யூ ஆர் நீஸ் அப்படிங்கிறதான் சொல்லுவோம். ஸோ இது இல்லாதனால நன் ஆஃப் திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். கிளியரா? ஸோ கிளியராக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க, டவுட் இருந்தால் கேட்கலாம். கொஷின் நம்பர் 10. அதே மாதிரி அடுத்த ஒரு
டயக்ராம் போட்டுக்கலாம். வி ஆஷ். ஸோ வி சைல்டு ஆஃப் டி. இப்போ டீக்கு ஒரு சைல்டு இருக்காங்க. அவங்க வந்து மேல் சைல்டா ஃபீமேல் சைல்டா தெரியாது, ஓகேங்களா. டி என்னது, மதர் இன்லா. டி இஸ் தி மதர் இன்லா. அப்போ இவங்க லேடி. டி இஸ் தி மதர் இன்லா ஆஃப் பி. கிளியரா? பர்சன்டேஜ் என்ன வரும், பி மேரீட் ஆர். பி மேரீட் ஆர். ஆஷ் என்ன கொடுத்துருக்காங்க, சைல்டு அகெயின். ஆர் இஸ் தி சைல்டு ஆஃப் எல். இப்போ கொஷின் பாருங்க, ஹவு இஸ் எல் இஸ் ரிலேட்டட் டு வி. ஸோ வி எல்லை என்னவென்று அழைப்பார். புரியுதா? வி எல்லை என்னவென்று அழைப்பார். என்னென்ன இருக்கு பாருங்க, செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வி வந்து ஒரு சைல்டு தான். யாருடைய சைல்டு, டி உடைய சைல்டு. டீங்கிறவங்க மதர் இன்லா. மதர் இன்லானா மதர் இன்லா ஆஃப் பின்னு அர்த்தம். ஸோ பி உடைய ஒய்ஃபோடையோ அல்லது ஹஸ்பண்டுடையோ அம்மா, அதான மீனிங். பி உடைய ஹஸ்பண்டுடைய அம்மா. இப்போ ரெண்டு பேர் தான் கப்பல். இது ரெண்டு பேரும் கப்பல்ஸ். ஆர் இஸ் தி சைல்ட் ஆஃப் எல். ஆர் இஸ் தி சைல்ட் ஆஃப் எல். அப்போ என்ன அர்த்தம், இவங்களும் ஒரு மதர் இன்லாவும் இருக்கலாம், ஃபாதர் இன்லாவும் இருக்கலாம். ஏன்னா அங்கே மேல் ஃபீமேல் தெரியாமல் இருக்குது. இப்போ கொஷின் கேட்டிருக்கிறது என்னென்னா, ஹவு இஸ் எல் ரிலேட்டட் டு பி. இப்போ வந்து வி எல்லை என்னவென்று அழைப்பார். வி தான் கூப்பிட்றாரு இங்கேருந்து. பாருங்கள் என்னென்ன வரும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, செக் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல என்னென்னா, ஒரு ஒரு மாயமாக ஒன்று மறைஞ்சிருக்குது. ஒரு ஃபேமிலி ட்ரீ உள்ளே இருக்குது. எல்லுங்கிறது வந்து மேல் ஃபீமேல் தெரியல. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், இவங்க ரெண்டு பேர் கப்புள்ஸ் ஆனால், இவங்க ரெண்டு பேர் கப்புள்ஸ். அப்போ ஃபாதர் தானே, புரியுதுங்களா? இது ஃபாதர் ஆயிடுவாங்க. அப்போது வி எல்லை என்னவென்று அழைப்பார், ஃபாதர் தான் சரியான விடை. இல்லை நிறைய பேர் நன் ஆஃப் திஸ் போவாங்க. ஏன்னா எல்லுங்கிறது மேல் ஃபீமேல் தெரியலன்னு. அந்த இடத்துல ஃபேமிலி ட்ரீ அப்படியே ஜாயிண்ட் ஆகும். ஸோ இவங்களுக்குள்ள பையன் பொண்ணு அப்படின்னா இவங்க ஒருத்தர் வந்து ஃபாதராக இருக்க முடியும், இன்னொருத்தர் வந்து மதராக தான் இருக்க முடியும். அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி ட்ரீயை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் ஆன்சர் சரியாக வரும். இல்லை கண்டிப்பாக நன் ஆஃப் தீஸ் இருக்கும். அங்கே வந்து கொடுத்துட்டீங்க, ராங்காக போயிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 11. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து டயக்ராம் போட ஆரம்பிச்சிடலாம். ஆர் டாலர் டாட்டர் இன்லா. ஆர் இஸ் தி டாட்டர் இன்லா ஆஃப் ஜி. ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஜி இஸ் தி சிஸ்டர் ஆஃப் எஃப். எஃப் அண்ட் கியூ. எஃப் இஸ் தி ஃபாதர் ஆஃப் கியூ. ஸோ ஆஷ் கொடுத்துருக்காங்க. கியூ இஸ் தி சைல்டு ஆஃப் டபிள்யூ. இப்போ கொஸ்டின் கேட்டிருக்க வந்து, ஹவு இஸ் ஜீஸ் ஒன்லி சன். ஜிக்கு வந்து ஒரே ஒரு மகன் இருக்கான். இஸ் ரிலேட்டட் டு எஃப். எஃப் வந்து ஜி உடைய ஒரே ஒரு பையனை என்னவென்று அழைப்பார், எந்த உறவில் கூப்பிடுறாரு, சரிங்களா? என்ன உறவில் கூப்பிடுவார். இப்போது ஜி உடைய ரிலேஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஜி உடைய ரிலேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடணும் கிளியராக. இப்போ ஜி உடைய சன் அப்படின்னு சொல்லும் பொழுது மேல் கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அதான் செலக்ட் பண்ண முடியும். எய்தர் நெஃப்யூ ஆர் சன். இதெல்லாம் வராது, புரியுதா? ஃபாஸ்ட்டாக வெளியே வந்துடணும். இதுமாதிரி அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணாமல் நீ டைரெக்டாக ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்க போனீங்கன்னா எரர் வந்துருச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எதர் சன் ஆர் நெஃப்யூ தான் கிளியர்ச்சு. இப்போது எஃப் எடுத்து பாருங்கள். ஜி இஸ் தி என்ன சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் ஆஃப் எஃப். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நெஃப்யூ தானே கரெக்டான ஆன்சரு. எஃப் இருக்கா இல்லையா, எஃப்வுடைய சிஸ்டருடைய சன் என்னென்று அழைப்போம், நெஃப்யூ தான் அழைப்போம். ரொம்ப ஈஸி தான். ஸோ டயக்ராம் போட்டு இன்டர்பிரேட் பண்ணிங்கன்னா உடனே ஆன்சர் வந்துடும். ஸோ கொஸ்டின் நம்பர் 12. ஸோ அதே மாதிரி நீங்கள் டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ பி அட் அப்படிங்கிறது மதர். பி இஸ் தி மதர் ஆஃப் ஒய். ஒய் இஸ் தி டாலர் கொடுத்துருக்காங்க, டாட்டர் இன்லா. ஒய் இஸ் தி டாட்டர் இன்லா ஆஃப் இசட். பர்சன்டேஜ்னா மேரீடு ரெண்டு பேரும், இசட்டும் எல்லும் கப்புள்ஸ். ஆஷ் அப்படின்னா என்ன வரும், எல் இஸ் தி சைல்டு. ஸோ சைல்டு ஆஃப் ஹெச். இப்போ கொஷின் கேட்டுக்கிறது, ஹவு இஸ் பி இஸ் ஒன்லி சன் இன்லா இஸ் ரிலேட்டட் டு ஹெச்.
அப்போ H B உடைய மருமகன் இல்லையா, மருமகனை என்னவென்று அழைப்பார்? H B உடைய மருமகனை என்னவென்று அழைப்பார் அப்படிங்க. ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். B இஸ் தி மதர் ஆஃப் ஒய். இப்போ ஒய்ங்கிறது ஒரு டாட்டர், அது B உடைய டாட்டர். ஒய் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, டாட்டர் இன்லா ஆஃப் இசட். அப்போ இவருக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்கான், யார் மீன்ஸ் இவருக்கு ஒரு சன்னு ஒருத்தர் இருக்கான். இசட்டுக்கும் எல்லுக்கும் பிறந்த ஒரு சன் இருக்காங்க, யாருன்னு தெரில. அப்படி இருந்தால் தான் அவங்க டாட்டர் இன்லா ஆக முடியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து H யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H அப்படிங்கிறவர் இவங்க 2 பேருடைய பையனோ பொண்ணோ இல்லைங்களா. ஸோ வந்து டாட்டர் ஆர் சன் இருக்காங்க. இப்போ டாட்டர் ஆர் சன் இருக்காங்க, நான் இருக்கேன். என்னுடைய அது டாட்டர் இன்லான்னு சொல்கிறாங்கன்னா என்ன மீனிங்கு? டாட்டர் இன்லான்னு என்ன? என்னுடைய பிரதருடைய ஒய்ஃப், அதான் டாட்டர் இன்லா. புரியுதா? என்னுடைய பிரதருடைய ஒய்ஃபை தான் இவங்க ZL அப்படிங்கிறவன் டாட்டர் இன்லாவாக சொல்ல முடியும், மருமகள் தானே. புரியுதுங்களா? இப்போ இங்கே ஒருத்தருக்கு ஒரு சன் ஒருத்தர் இருக்கார். இப்போ கொஸ்டின் கேட்டிருக்கான், ஹவு இஸ் பீஸ் ஒன்லி சன் இன் லா, ஹவு இஸ் பீஸ் ஒன்லி சன் இன் லா இஸ் ரிலேட்டட் டு H. புரியுதுங்களா? ஸோ இந்த பிக்கு ஒரு சன் இன் லாவாக இருக்கார், மருமகன் இருக்கார். அவர் என்னவென்று அழைப்பார்? அருமையான சம் இது, செக் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியும். 3 ஜெனரேஷன்ஸ் கேப் வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். திங்க் பண்ணி பாருங்கள் என்ன வருங்க. கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர். ஸோ இந்த கிராண்ட் மதர், புரியுதுங்களா, கிராண்ட் மதர் அப்படிங்கிறது வராது. ஏன்னா அவங்க வந்து சன்னை பற்றி சொல்கிறாங்க. சன்னை பற்றி சொல்லும்போது அங்கே ஒரு மேல் கேரக்டர் தான் வரப்போகுது. எய்தர் கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் சன், கிராண்ட் டாட்டர் கூட வராது. ஸோ 2 ஆப்ஷன் A C தான் வரப்போகுது. புரியுதா? இப்போ பார்க்கலாம், H எடுத்துக்கலாமா? நான் தான் H. சரிங்களா? எனக்கு அப்பா அம்மா யாருங்க? ZL அப்படிங்கிற ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. சரிங்களா? நானே இருக்கலாம் அது, அல்லது என்னுடைய பிரதர் இருக்கலாம், அவருடைய ஒய்ஃப் தான் ஒய் உடைய அம்மா தான் B. இப்போது B இஸ் ஒன்லி சன் இன் லா, ஒரே ஒரு சன் இன் லா இருப்பார். ஒரே ஒரு சன் இன் லா இருப்பார் அப்படின்னா என்ன வருவாங்க அப்படின்னா, பார்த்துக்கோ, யார் வருவாங்க? இவர் வந்து கிராண்ட் ஃபாதர் ஆர், புரியுங்களா, கிராண்ட் ஃபாதர் ஆர் கிராண்ட் மதர் ஆயிடுறாங்க அப்படின்னா, அப்படி டைரெக்டாக அடிச்சிங்கன்னா என்ன வருங்க? கிராண்ட் சன். புரியுதா? இட் இஸ் தி ரைட் ஆன்சர். இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.